அவர் ஆபிரகாம்கிட்ட என்ன பேசினார் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமை எதுக்கு கூப்பிட்டு தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட சொல்லணும்? ஆபிரகாமின் மகன் ஈசாக்கை பலியிடன்னு சொல்லி பைபிளில் நமக்கு இத்தனை வருடங்களாக படிச்சுட்டு வரோம். திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லை அது இஸ்மாயில் சொல்லும்போது இதுதான் வரலாறு பிழைங்கிறது ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு வந்து மோசே காலத்திலேருந்தே தெரியும், மோசேக்கு கூட தெரியும் ஆக்சுவலாக தன்னுடைய மூதாதையனாக ஐசேக்கை தான் ஆபிரகாம் பலியிட்டா சொல்லி. இஸ்மாயில் கூட தெரியும் நான் வந்து ஒரு அடிமைத்தனத்தின் மகனாக இருக்கிறேன், ஆனாலும் உரிமையாக இருக்கார் அவர் அந்த வீட்டில். ஆனால் ஈசாக்கை பலியிட சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் இந்த ஈசாக்கு மூலமாக தான் யாக்கோப் பிறக்கிறான். யாக்கோபுடைய பிள்ளை தான் யூதர்கள். அப்போ இது நிமித்தம் தான் இங்கே எல்லாரும் வந்துட்டு வராங்க. ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. திடீர்னு வந்து ஒரு நாள் கழிச்சு இங்கே ஒருத்தர் தோன்றி சொல்கிறாரு இல்லை அது இஸ்மாயில் சொல்லும்போது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர் சொல்லுவாங்க. நான் ஏன் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லணும்னா உடனே பைபிள் பிழையுமாங்க. அப்போ இதுதான் எப்படி இதை நம்ம வாதம் எடுக்க முடியும் முதல்ல?